وأن محمدا رسول الله إقامة الصلاة إيتاء الزكاة وصوم رمضان وحج البيت من استطاع إليه سبيلا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய நபிமொழியிலே நமக்கிடையிலே நாம் நினைவுபடுத்திக் கொள்ளப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால், மனிதனுக்கு அல்லாஹ் வாழ்வாதாரமாக மனிதனுடைய வாழ்விலே மிகப்பெரிய முக்கிய பங்கை வகிக்கக்கூடிய உணவு. உணவு இல்லை என்றால் மனிதனுடைய வாழ்வு இல்லை. எனவே அப்படிப்பட்ட அந்த உணவுனுடைய நிகழ்வை குறித்து நாம் விவாதிக்க இருக்கின்றோம். ஒரு தடவை தோழர்கள் கேட்டார்கள், அன்னா அஸ்ஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால யா ரசூலல்லாஹ், நபியிடத்தில் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னா நஅகுலு வலா நஷ்பஹு, நாங்க சாப்பிடுறோம் ஆனால் வயிறு நிரம்புவதே இல்லை. இந்த கோஷம் ஊரெங்கும் உலகெங்கும் இருக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க, எவ்வளவு சாப்பிட்டாலும் வயிறு நிமிர்ந்த மாதிரி இல்லை. அது தமிழ் வழக்கில் சொல்லுவாங்க, இவனுக்கு பாம்பு வயிறாட்டு இருக்குது, போட போட உள்ள போயிட்டே இருக்குது. ஆனால் தோழர்கள் நபியிடத்திலே முறையிடுறாங்க, கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் சாப்பிடுகிறோம் வலா நஷ்பஉ, ஆனா என்ன இல்லை, எங்களுடைய வயிறு நிரம்புவதில்லை. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களாம், கவனிங்க, ஃபலஅல்லக்கும் தஃப்தரிகூன, நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லாம் ஒருவருக்கொருவர் ஒவ்வொருத்தரா பிரிந்து சாப்பிடுகிறீர்களோ. எங்க வயிறு நிரம்பலேன்னு சொல்றாங்க, நாங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் வயிறு நிரம்பலைங்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, நான் நினைக்கிறேன் ஃபலஅல்லக்கும் தஃப்தரிகூன, நீங்கள் உங்களுக்கிடையிலே ஒவ்வொருவரும் தனித்தனியாக பிரிந்து சாப்பிடுகிறதாக நான் உணர்கிறேன் என்று சொல்றாங்க. எங்க வயிறு நிரம்புவதற்கும் பிரிஞ்சு சாப்பிடுறதுக்கு என்ன வித்தியாசம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஆழமான தத்துவத்தை நாம் இந்த இடத்திலே கவனிக்க வேண்டும். சாப்பிடுறோம், வயிறு நிரம்பல, ஆனால் நபி அவர்கள் கேட்கிறாங்க, நீங்க பிரிந்து சாப்பிடுவதனால்தான், நீங்கள் பிரிந்து சாப்பிடுவதாக நான் உணர்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். அப்ப தோழர்கள் சொன்னாங்களா, காலு நாம் யா ரசூலல்லாஹ், ஆமா நாங்க எல்லாம் தனித்தனியா தான் சாப்பிடுறோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால ஃபஜ்தமிஉ அலா தஆமிக்கும், உங்களுடைய உணவிலே நீங்கள் ஒன்று சேர்ந்து சாப்பிடுங்கள். வதுகுருல்லாஹ வதுகுரு இஸ்மல்லாஹி தபாரக்கல்லாஹு லக்கும் ஃபீஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க என்ன செய்யுங்க, ஒன்று சேர்ந்து உங்களுடைய உணவை உண்ணுங்கள், அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி சாப்பிடுங்கள், அல்லாஹ் உங்களுடைய உணவிலே அருள் வளத்தை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமையான சகோதரர்களே, இன்றைய நபிமொழி விளங்கியதா? சாப்பிடுகிறோம், ஆனால் சாப்பிடுகின்ற சாப்பாட்டை குடும்பத்தோடு உட்கார்ந்து நாம் ஒன்றரை கலந்து அனைவரும் சேர்ந்து சாப்பிடும் பொழுது அதிலே பரக்கத் ஏற்படுகிறது, அல்லாஹ்வுடைய அருள் வளம் ஏற்படுகிறது. எனவே அப்பொழுதுதான் வயிறு நிரம்ப பெறுகிறது. வயிறு நிரம்பருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை சொல்லித் தராங்க. ஆனால் இன்றைய நமது வாழ்விலே நாம் கடைபிடிக்கக்கூடிய நிகழ்வு என்ன? ஒரு நேரம் இருந்துச்சுங்க, சேர்ந்து வாழலாம், சேர்ந்து வாழலாம், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று. ஆனால் இன்னைக்கு அதே கோஷம் அப்படியே மாறிடுச்சு, பிரிந்து வாழலாம், பிரிந்து வாழலாம், பிரிந்து வாழலாம், பிரிந்து வாழலாண்டு. எந்த அளவுக்கு பிரிந்து வாழ்றான்? கணவன் ஒரு வீட்டிலேயும் மனைவி ஒரு வீட்டிலேயும் வாழ்றாங்க.
எங்க அத்தா அம்மா விட்டு வந்து இவர்கள் 2 பேரும் ஜோடியா வாழ்ந்தாலும் பரவாயில்ல. ஆனால் இவர்களுடைய கோஷம் எந்த அளவுக்கு உச்சகட்டத்துக்கு சென்று விட்டதென்றால், கணவன் ஒரு வீட்டிலே வாழுகிறான், மனைவி ஒரு வீட்டிலே வாழுகிறார். இது வாழ்க்கையா? இந்த வாழ்க்கையிலே பரக்கத்தை பார்க்க முடியுமா? இந்த வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய அருளை நாம் ஏதாவது கொஞ்சமாவது நினைத்து பார்க்க முடியுமா? அருமையான சகோதரர்களே, எனவேதான் வயிறு நிரம்புவதற்கு கூட நாம் சேர்ந்து இருந்தால்தான் அந்த வயிறு நிரப்பத்தை ஏற்படுத்தும், நிரம்ப பெறும் என்றதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். எங்க சாப்பிடுறதுலயே கூடி சாப்பிட்டால்தான் வயிறு நிரம்பும் சொன்னா, நம்ம வாழ்க்கையில எத்தனையோ சாதிக்க வேண்டியது இருக்கிறது. அவைகளுக்கெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க? கூடி இருந்தால்தான் சாதிக்க முடியும், இணைந்திருந்தால் தான் சாதிக்க முடியும், ஒற்றுமையாக இருந்தால் தான் நாம் சாதிக்க முடியும். ஏன்னா ஒற்றுமையாக உட்கார்ந்து சாப்பிடும் பொழுதுதான் வயிறே நிரம்புகிறது என்றால், இது வயிறு நிரம்புகிறது. எனவே ஊரிலே ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் என்றால் நாம் சேர்ந்திருப்போமேயானால் சாதிக்க முடியும். நாம் வாழுகிற நாட்டிலே நமக்கு வேண்டிய ஒரு உரிமையை சாதிக்க வேண்டும் என்றால், நமக்கு வேண்டிய ஒரு சலுகையை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? கூடி இருந்தால்தான் அவைகளை நாம் சாதிக்க முடியும். வயிறு நிரம்புவதற்கே கூடி சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறார்கள். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிகழ்வில் இன்னொன்று நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. பார்த்திருப்பீங்க, முஸ்லிம்கள்லாம் ஒரே சகன்ல உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. ஆனா இன்னைக்கு அவைகள் எல்லாம் அசிங்கமாக தெரிகிறது. இவர் தொட்ட உணவை நான் தொட மாட்டேன், அது ஒரு எச்சில் உணவு. இவர் குடிச்ச கிளாஸ்ல நான் குடிக்க மாட்டேன், அதனாலதான் அப்படியே கட கட கடன்னு ஒட்டகத்துக்கு தண்ணி ஊத்துற மாதிரி ஊத்துறான். ஏன்னா இவர் வாய் வச்சு குடிச்ச கிளாஸ்ல இவர் வாய் வச்சு குடிக்க மாட்டாராம். ஆனால் எப்படி ஒரு தட்டிலே 3 பேர்கள் 4 நபர்கள் சேர்ந்து சாப்பிட்ட நேரத்திலே என்ன உறவு இருந்ததோ, என்ன பாசம் இருந்ததோ, எந்த அந்த கூட்டு உறவினால் நம்ம எத்தனை சாதித்தோமோ, ஆனால் இன்று நாகரிகம் என்ற அடிப்படையிலே, ஃபாஸ்ட் ஃபுட் என்ற அடிப்படையிலே நமது வாழ்க்கையும் ஃபாஸ்டாக போய் நாம் ஒவ்வொருவருக்கொருவர் பிரிந்து எதையுமே சாதிக்க முடியாத நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அன்புசால் பெருமக்களே, யோசித்து பாருங்கள். வாழ்வது என்பதற்கு வாழ்வதற்காக உண்பதுதான் வாழ்க்கையை தவிர உண்பதற்காக வாழ்வதல்ல. வாழ்றது எதுக்குன்னா சாப்பிட்றோம், சாப்பிட்றதுக்காண்டே வாழ்றதல்ல, சாப்பாட்டுக்காண்டே வாழ்க்கை. வாழ்வதற்கு வாழ்க்கைன்னு ஒன்று இருந்தால் அவனுக்கு என்ன வேண்டும்? உணவு என்பது வேண்டும். அந்த உணவும் கூட சேர்ந்து சாப்பிடும் பொழுது, இன்னைக்கு எந்த வீட்டில் சேர்ந்து சாப்பிட்றாங்க? கணவன் வர்ற வரை மனைவி முதவே சாப்பிட்டுறது, சில இடங்களில் இல்லாட்டி மனைவி சாப்பிட்றதில்ல. கணவன் வந்ததுக்கு பிறகு கணவனுக்கு பரிமாறி விட்டு சாப்பிடுகிறது. கணவனுக்கு பரிமாறி அவன் கையை நீட்டி அவனுடைய கையிலே ரசத்தை ஊற்றி மோரை ஊத்துவது இது அவளுடைய பழக்கம். ஆனால் இஸ்லாமியர்களுடைய பழக்கம் என்பது இருவரும் ஒரே தட்டிலேயே சாப்பிடுவது, இல்லை என்றால் முடிந்த அளவுக்கு இருவரும் சேர்ந்து சாப்பிடுவது. இவைகளை கொண்டுதான் உங்களுடைய வாழ்விலே பரக்கத்தை பார்க்க முடியும், அதிலேதான் அல்லாஹ்வுடைய அருளை பார்க்க முடியும் என்பதாக நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த உணவையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறை சொன்னதில்லை. கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த உணவை சாப்பிடுவார்கள். தங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் சாப்பிட மாட்டார்கள், குறை சொல்ல மாட்டாங்க. ஆனா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பழக்கம் உண்ட வீட்டுக்கு துரோகம் செய்வது போல, அதே போல. ஏனென்றால் அவங்க வீட்டிலே சாப்பிட்டு அந்த குறையை சொல்லிட்டு வர்றது. இது எனக்கு பிடிக்காது, சொல்ல தேவையில்லை, பிடிக்கல சாப்பிடாம விட்டுருங்க. எந்த உணவையுமே குறை சொல்லக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடாது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க, நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுடைய கரம் தட்டிலே அங்கும் இங்கும் அலைய வேண்டாம், தட்டில் எல்லா பக்கம் சுத்திக்கிட்டு இருக்க வேணாம், உருட்டி சாப்பிட்றதல்ல, 3 விரல்களில் எடுத்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். 3 விரல், அல்லாஹ் 5 விரல் கொடுத்திருக்கிறான், ஆனா 3 விரல்களிலேயே நீங்கள் சாப்பிட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த உணவு உங்களுடைய உடலை போய் அடைகிறது. எனவே நீங்கள் தட்டை பூராவும் என்ன செய்யறது? உங்களுடைய கைகளை பறக்க விட்டு விட்டால் படர விட்டு சாப்பிடாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. அது மட்டுமல்ல, உங்களுக்கு முன்னால் உள்ளவைகளை எடுத்து சாப்பிடுங்கள். எட்டி எடுக்கிறது, தூரத்தில் இருப்பதை எடுத்து சாப்பிடுவது இது வரவேற்க தகுந்த ஒன்றல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுவதற்கு இவ்வளவு வழிமுறைகளை சொல்லி தந்திருக்கிறார்கள் என்றால், எனவே அந்த சாப்பிடுவதில் சேர்ந்து சாப்பிடுவதனால் உள்ளங்கள் இணைகிறது,
உள்ளங்கள் இணைந்தால் நம் வாழ்விலே வசந்தம் பிறக்கிறது. மாமியாவும் மருமகளும் ஒன்றாக சேர்ந்து சாப்பிட்டால் குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது. ஆனால் இன்று உலகெங்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? மாமியாவும் மருமகளும் கீரியும் பாம்புமாக பார்க்கிறார்கள் என்றால் அவர்களை பிரிந்து போய்விட்டார்கள். எனவேதான் வயிறும் நிரம்ப வேண்டும், வாழ்க்கையும் நிரப்பமுடையதாக இருக்க வேண்டும் என்றால் சேர்ந்து சாப்பிடக்கூடிய தன்மையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து நாம் கடைபிடிப்போமா? இன்ஷா அல்லாஹ் நாளை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.